என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோட நியூ வீடியோஸ் பற்றின எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜட வெண்ணி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். என்னுடைய சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண ஏர்லி ஸ்டேஜஸில் ப்ரைடலுக்கான ஜட வென்னிஸ், அப்புறமா ஃப்ளவர் கார்லண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி கட்டலாம் அப்படின்ற கண்டென்ட் வச்சு தான் நான் என்னோடய சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் என் சேனலோட புது சப்ஸ்கிரைபராக இருந்தால், அதாவது ஒரு 1 இயராக இல்லாட்டி 1.5 இயராக தான் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய ஆரி ஒர்க் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. இது மாதிரியான ஜட வென்னிஸ் வீடியோவை என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இந்த வெண்ணியை செய்ய ஆரம்பிக்கலாம். இது செய்ய தேவையான மெட்டீரியல்ஸ்: கோல்டன் போலன்ஸ், கோல்டன் ஸ்டெம் ஒயர், அடுத்தது பேப்பர் ரோசஸ். இந்த பேப்பர் ரோசஸ் உங்களுக்கு இது மாதிரி பஞ்சாக கிடைக்கும் பேக்கெட்டில். அடுத்தது க்ரீன் கலர் கம் டேப், கொஞ்சமாக கோல்டன் த்ரெட். உங்களுக்கு கோல்டன் த்ரெட் கிடைக்கலனா பிளாக் கலர் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கும். இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். 2 கோல்டன் ஸ்டெம்ஸ் எடுத்து இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு பேஸ். உங்களுக்கு எந்த லென்த்து தேவையோ அந்த லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு மீதியை இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதையும் இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணி எந்த லென்த்தில் இருக்குது அப்படின்றத செய்து முடிச்சதும் உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கிற ஷாப்பில் கிடைக்கும். இப்போ இது மேலே க்ரீன் கலர் ஃப்ளோரல் டேப், இந்த கம் டேப்பை ரோல் பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணி மார்க்கெட்டில் உங்களுக்கு 500 to 800 ப்ரைஸில் கிடைக்குது. ஆனால் இந்த ஒரு வெண்ணி செய்யறதுக்கான மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 120 ருபீஸ்க்குள்ளார அடங்கிடும். இந்த மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் எல்லாமே நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு எண்டு எடுத்து ஃபஸ்ட்டு கோல்டன் போலனை வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கிறேன். அதில் இருக்கிற அந்த ஒயர் வச்சு நான் இதை டைட் பண்ணுறேன். நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டோ இல்லாட்டி ஒயரோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒயரே ரொம்ப தின்னாக இருக்கும், உங்களுக்கு நல்ல grip கிடைக்கும். அது மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரோசஸ் வைக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய ஒரு ஃபிங்கரை வச்சு இது மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேஸ்க்கு ரொம்ப கீழே இறங்கின மாதிரி ரோஸ் இருந்தாக்கா உங்களுக்கு ரோஸ் வெளியே தெரியாது. அதனால அந்த போலன் அந்த ரோஸ் எல்லாமே சேம் லெவலில் இருக்கா, அதாவது பேஸ்லேருந்து சேம் ஹைட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் பண்ணலாம். இது மாதிரி ரொம்ப நெருக்கமாக வச்சு செய்யுங்க. கேப் இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, நல்லா நெருக்கமாக செய்யும்போது தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்படி ஆப்போசிட் சைடில் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப இது எந்த ஷேப்பில் உங்களுக்கு மாறினாலும் மறுபடியும் நீங்கள் இதை ரீஷேப் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது ஒயரில் இருக்கிறதால நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வித்தின் 5 minutes நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தாலே போதும், நீங்கள் இது மாதிரியான வெண்ணியை ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்க முடியும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த பேஸில் எல்லா ஒயருமே ஃபோல்ட் ஆகி நீட்டாக இருக்குது. இப்போ இந்த எண்டில் கோல்டன் த்ரெட்டை டைப் பண்ண போகிறேன். இந்த ஹேர் அக்சஸரியை பிரைட் மட்டும் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த வெண்ணி லென்த்தில் ஆஃப் லென்த் மட்டும் செய்து நம்மளுடைய ஹேர் டூ பண்ணிவிட்டு சைடில் நம்ம வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருக்கும். பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், எல்லா ஒகேஷன்ஸ்க்கும் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த ரோசஸ் உங்களுக்கு ஷாப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கிடைக்குது. அதனால்
உங்கள் சாரீக்கு தகுந்த கலரில் நீங்கள் ரோசஸ் வாங்கி இது மாதிரி ஹேர் வென்னி செய்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். இது 9 இன்ச்சஸில் இருக்குது. 9 இன்ச்சஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் லென்த்து தான். உங்களுக்கு 9 இன்ச்சஸ்க்கு வென்னி வேணும்னா சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒயர் விட்டு கட் பண்ணணும். ஏன்னா அதை ஃபோல்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக. இது மாதிரியான ஃப்ரீ அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.